வழக்கறிஞர் சே. வாஞ்சிநாதன் அவர்களே, மாநாட்டின் நோக்கத்தை விளக்கி உரையாற்றி அமர்ந்திருக்கிற மூத்த வழக்கறிஞர் மனித உரிமை செயற்பாட்டாளர் மதிப்புக்குரிய அண்ணன் ஹென்றி டிஃபேன் அவர்களே, தொடக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் நீதா பாண்டியன் அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தோழர் சு. வெங்கடேசன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உரையாற்றி சிறப்பித்திருக்கிற திரு செந்தில் அதிபர் அவர்களே, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் வி. வி. கதிரவன் அவர்களே, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் சு. க. முருகவேல் ராஜன் அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் தம்பி நாகை திருவள்ளுவர் அவர்களே, பசும்பொன் பாண்டியன் அவர்களே, பேராசிரியர் இரா. முரளி அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மதுரை மாவட்ட அரசு காதியார் திரு சபூர் கைதீன் இஸ்மாயில் அவர்களே, பதினெண் சித்தர் மடத்தின் ஆதீனம் திரு சித்தர் மூங்கிரடியார் அவர்களே, தமிழ்தாய் சிம்மம் சத்தியபாமா அம்மா அவர்களே, மேலகு ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழமை இந்த கூட்டமைப்பை சார்ந்த முன்னணி தோழர்களே, திரளாக கூடியிருக்கிற மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் ஜனநாயக சக்திகளே, என் உடன் வருகிற என் உயிரின் உயிரான விடுதலை காலம் தாண்டு வர நேர்ந்த மீட்பு முதலில் என் வருத்தத்தை மத நல்லிணக்க பெருவிழா நிகழ்வில் மார்த்தாண்டத்தில் பங்கேற்று அங்கே உரையாற்றி இடைபெறுவதற்கு பிற்பகல் 3 மணிக்கு மேல் ஆகியுள்ளது. திருவனந்தபுரம் சென்று திருவனந்தபுரத்திலிருந்து மார்த்தாண்டம் வந்து ஆட பிரஜாபதி அடிகளாரில் பங்கேற்ற நிகழ்வில் நானும் பங்கேற்றேன். அந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு இங்கே வந்து சேர இவ்வளவு காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது. அதற்காக மீண்டும் ஒரு முறை பொறுத்தருள வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன். இந்த மாநாடு பெரிய அளவில் ஒருங்கிணைக்கப்பட்டது. பேரணி மற்றும் மாநாடு என்று திறந்த வெளியில் நடத்துவதாக அண்ணன் ஹென்றி டிஃபேன் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் என்னிடத்தில் தெரிவித்தார்கள். ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. திருப்பரங்குன்றத்திலே நடத்துவதற்கு கேட்கவில்லை, மதுரை மாநகரத்தில் நடத்துவதற்காகத்தான் அனுமதி கேட்டோம். மதவெறியை தூண்டுவதற்காக கேட்கவில்லை, மத நல்லிணக்கத்திற்காக கோரினோம். ஆனால் காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சினை என்கிற அடிப்படையில் இதை அணுகி ஒரு நன்முயற்சிக்கு தடையாக இருந்திருக்கிறது. பேரணி நடத்தியிருந்தால் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும். திறந்த வெளியிலே இந்த மாநாட்டை நடத்தியிருந்தால் இன்னும் நமக்கு மனநிறைவை தந்திருக்கும், பொதுமக்களின் கவனத்தையும் ஈர்த்திருக்கும். இதை நடத்தக்கூடாது என்று காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தடை விதித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. மத நல்லிணக்கத்தை விரும்புகிற அரசு இங்கே நடக்கிறது. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய முதல்வர் இங்கே ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பயணிக்கிறோம். அப்படியெல்லாம் இருந்தும் கூட அதிகாரிகள் இந்த மத நல்லிணக்க பேரணிக்கு, மத நல்லிணக்க மாநாட்டுக்கு அனுமதி இல்லை என்று மறுக்கிறார்கள் என்றால்
இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது, இதை எப்படி நாம் அணுகுவது, இதை எப்படி நாம் மக்களிடத்திலே எடுத்துரைப்பது என்ற குழப்பம் ஏற்படுகிறது. உண்மையிலேயே முதலமைச்சர் மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. மதவெறி சக்திகளை அனுமதிக்க கூடாது என்பதிலே அவருக்கு ஒரு விழுக்காடு கூட மாற்று கருத்து இல்லை என்பதிலும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் போன்ற அரசியல் இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த அடிப்படையில் தான் நல்லாதரவை வழங்கி வருகிறது என்பதும் நாடறிந்த உண்மை, மக்கள் அறிந்த உண்மை. அப்படி இருந்தும் கூட மதுரை மாநகர காவல்துறை, மதுரை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இந்த பேரணிக்கு, இந்த மாநாட்டுக்கு அனுமதியை மறுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த கவலை அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது. மாநகர காவல்துறை இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்களும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர்கள் தான். எங்களுக்கும் சமூக பொறுப்பு இருக்கிறது. மதவெறி உணர்வுகளை தூண்டக்கூடியவர்களை எதிர்த்து போராடக்கூடிய நல்லிணக்க சக்திகள் என்கிற முறையிலே இந்த வேதனையை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம், பதிவு செய்கிறோம். எங்களை போன்ற சக்திகளை, ஜனநாயக சக்திகளை, நல்லிணக்க சக்திகளை ஊக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்பதிலே உண்மையான அக்கறை கொண்ட அதிகாரிகளுக்கு இருக்கிறது என்பதை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மதவெறியர்களுக்கும் ஒரே அணுகுமுறை, ஜனநாயக சக்திகளுக்கும் ஒரே நிலைப்பாடு என்றால் அதிகாரிகள் உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கின் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. போதாத இடத்தில் நாம் திடுமென ஓரிரு நாள் இடைவெளியில் ஏற்பாடு பாதிக்கும் மேற்பட்டோர் வீதியிலே நிற்க இந்த மாநாட்டை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன? ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மதத்தின் மீது பற்று உண்டு, நம்பிக்கை உண்டு. அவரவர் மதம் அவரவருக்கு, அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு. இதில் யாரும் தலையீடு செய்து யாரையும் நாம் விமர்சிக்க, கொச்சைப்படுத்த, இழிவுபடுத்த முயற்சிக்கவில்லை. அப்படி செய்யக்கூடாது, செய்யவும் மாட்டோம். அந்த மத நம்பிக்கைகளில் நாம் தலையிடவில்லை. அதனால்தான் மத நல்லிணக்கம் என்று சொல்லுகிறோம். அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் பிற மதத்தவரை அணுகினால் நல்லிணக்கம் இங்கே தழைக்கும். ஆனாலும் இங்கே மதத்தின் பெயரால் வன்முறைகள் எப்படி துளிர் விடுகின்றன, இதை புரிந்து கொள்வதற்காகத்தான், பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மாநாடு. கன்னியாகுமரியிலே மார்த்தாண்டத்திலே நான் பேசுகிற போது சொன்னேன், அங்கே கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், இந்துக்களும் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். காலம் காலமாக ஒற்றுமையாக வசித்து வருகிறார்கள். ஒரே குடும்பத்திற்குள்ளேதான் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், இந்துக்களும் இருக்கிறார்கள். மீனாட்சிபுரத்திலும் அப்படித்தான். வீட்டுக்குள்ளே அண்ணன் இஸ்லாமியர், தம்பி இந்து என்ற அடிப்படையில் தான் ஒரு குடும்பத்திற்குள்ளே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு இடையிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஆச்சரியமும் இல்லை, முரண்பாடுகள் இல்லை, மோதல்கள் இல்லை. மதம் மாறியவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், மதம் மாறாதவர்கள் இந்துக்களாக இன்னும் இருக்கிறார்கள். ஒரே குடும்பத்திற்குள்ளேயே இருக்கிறார்கள், ஒரே வீட்டுக்குள்ளேயே வாழ்கிறார்கள். யார் இந்த இஸ்லாமியர்கள்? அராபிய நாடுகளில் இருந்தா வந்தார்கள். இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தானே, இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே, இந்த நாட்டின் மக்கள் தானே, குடிமக்கள் தானே. எப்படி அவர்கள் மீது நமக்கு வெறுப்பு வரும்? அப்படிப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில்
மண்டைக்காடு கலவரம் வெடித்தது எதனால் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சனாதன அரசியல், வெறுப்பு அரசியல் தலை தூக்கிய பிறகுதான் அப்படி வெடித்தது. இதை சொல்லுகிற போது நாம் ஒட்டுமொத்தமாக இந்து சமூகத்தையே விமர்சிக்கிறோம் என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார். சனாதன எதிர்ப்பு என்பது வேறு, பாஜக RSS பேசுகிற இந்துத்துவ அஜெண்டா என்பது வேறு. இந்து மதத்தின் மீதான நம்பிக்கை என்பது வேறு. இந்து மத உணர்வாளர்களை பயன்படுத்தி இங்கே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டுகிற சனாதன அரசியல் என்பது வேறு. மதம் மதமாக இருக்க வேண்டும், அரசியல் தலையிடக்கூடாது. இந்து மதத்தை சார்ந்த மடாதிபதிகளும் குருமார்களும் சன்னியாசிகளும் இதை புரிந்து கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்களை தடுக்க வேண்டும். இந்து மதத்திற்குள்ளே நுழைந்து மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகிற அந்த அற்ப செயலை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இந்து மத தலைவர்களுக்கு இருக்கிறது, மடாதிபதிகளுக்கு இருக்கிறது, குருமார்களுக்கு இருக்கிறது, சன்னியாசிகளுக்கு இருக்கிறது. நீ காங்கிரஸை விமர்சித்துக்கொள், இடதுசாரிகளை விமர்சித்துக்கொள், திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து நீ அரசியல் செய். அவர்களின் கொள்கைக்கும் உன்னுடைய கொள்கைக்கும் என்ன வேறுபாடு என்பதை எடுத்து பேசு, அது பிரச்சனை இல்லை. அவர்களை விட நீ எப்படி உயர்ந்த கொள்கையை கொண்டிருக்கிறாய், கோட்பாட்டை கொண்டிருக்கிறாய் என்பதை பேசு. ஆனால் ஏன் மதத்தை கையில் எடுக்கிறாய் என்று யார் கண்டிப்பது? மதத்தை அவர்கள் கையில் எடுத்து மதத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலை இங்கே விதைப்பதால் தான் இந்த மண்ணில் மக்கள் அமைதியாக வாழ முடியாத நிலை ஏற்படுகிறது. இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அல்ல. இந்த சூது சூழ்ச்சி எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது உண்மையிலேயே இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற இந்து மத பற்றாளர்கள் தான், அந்த மதத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தான், மடாதிபதிகள் தான், மத தலைவர்கள் தான். சங்கராச்சாரிகளின் ஆசையோடுதான் பாரதிய ஜனதா அரசியல் செய்கிறதா என்பதை ஊர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும். அவர்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் இருக்கிறது, இவர்கள் தலையீடு செய்கிறார்கள். ஆனால் சங்கராச்சாரிகள் பாஜக RSS கண்டிக்காமல் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. யதார்த்தமான உண்மை. பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் என்று எந்த இந்து மத தலைவர்களும் சொல்லவில்லை, அரசியல்வாதிகள் தான் சொன்னார்கள். அதை அரசியல் படுத்தியது சங்பரிவார்கள் தானே தவிர சங்கர மடங்களோ அல்லது இந்து மத அமைப்புகளோ இந்து மத தலைவர்களோ குருமார்களோ சன்னியாசிகளோ அல்ல. பிறகு இணைந்து கொண்டார்கள் என்பது வேறு, சேர்ந்து கொண்டார்கள் என்பது வேறு. அது அரசியல் ஓட்டத்திலே இணையக்கூடிய ஒரு போக்கு. ஆகவே இங்கு தங்களின் அரசியல் ஆதாயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இந்து மதத்தின் மீது நம்பிக்கையுள்ள மக்களிடத்தில் வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள். அது அந்நிய மதம், எது கிறிஸ்தவ மதம், எது அந்நிய மதம், எது இஸ்லாம் மதம். இவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஏழை எளிய மக்களுக்கு பொருள் உதவி செய்து பண உதவி செய்து மதமாற்றம் செய்கிறார்கள். இவர்களுக்கு சிறப்பு சட்டங்கள் இருக்கின்றன, நமக்கு சிறப்பு சட்டம் இல்லை. இவர்கள் முத்தலாக் என்று சொன்னாலே விவாகரத்து முடிந்து விடுகிறது, நமக்கு அப்படி இல்லை, சட்டம் கடுமையானதாக இருக்கிறது. இவர்கள் சிறுபான்மையினர் என்கிற பெயரால் கல்வி நிறுவனங்களை மிக இலகுவாக அனுமதி பெற்று நடத்துகிறார்கள், நம்மால் அப்படி அனுமதி பெற முடியவில்லை. இப்படி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பை தொடர்ந்து விதைத்து வருகிறார்கள். காலம் காலமாக மக்கள் சாப்பிட்டு வருகிற உணவின் மீது இவர்களின் அரசியலை இந்து மத நம்பிக்கை உள்ள மக்களிடத்தில் விதைக்கிறார்கள். இந்து சமூகத்தை சார்ந்தவர்களும் மாட்டுக்கறி தின்பதை தங்களின் கலாச்சாரத்தில் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள். பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மக்கள் அதை பெரும் உணவாக உட்கொள்கிறார்கள்.
முதன்மையான உணவாக உட்கொள்கிறார்கள். உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள்